ஓகே, வாழ்க வளமுடன். மொத்தம் 6 கப்பு எடுத்துக்கிறோம். மொத்தம் 6 கப்பு. ஒரு கப்பை வந்து செவ்வாய்க்கு, ஒரு கப்பு புதனுக்கு, ஒரு கப்பு பூமிக்கு, ஒரு கப்பு சுக்கிரனுக்கு, ஒரு கப்பு குருவுக்கு, ஒரு கப்பு சனிக்கு. மொத்தம் 6 கப்பு வச்சிடறோம். இது 6 மணி நேரம் வந்து நின்றுட்டு செய்கிறது தான் நல்லது. அதுக்கு வந்து தண்ணியை ஃபஸ்ட்டு 6 கப்புலையும் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து செவ்வாய், புதன், பூமி, சுக்கிரன், குரு, சனி 6 கப்பு வச்சுட்டேன். இப்போ கேதுவோட கப்பும் ராகுவோட கப்பும் இருக்குது. அப்படியே வடக்க நின்றுட்டு பார்க்குறது நல்லது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கையை மூடிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு செவ்வாயை நினச்சிக்கிறோம். இப்போ செவ்வாயை நினைக்கும் பொழுது செவ்வாயோடைய சக்தி ஃபுல்லாக நம்ம உடம்புக்குள்ளே வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சென்டரில் நின்றுட்டு சூரியனை ஃபஸ்ட்டு வணங்கிக்கிறோம். சூரியனை வந்து ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு அதுலேருந்து ராகு கேது 2 பக்கமும் போகணும். அந்த ராகு கேதையும் நினச்சிக்கிறோம். இப்போ நம்ம உடம்புல உள்ள ஓஜஸ் அப்படியே ராகு கேதாக மாறிக்கிறோம். அப்படியே அந்த ராகு கேதை நினச்சிக்கிட்டு செவ்வாயை நினச்சிக்கிறோம். கையை மூடிக்கிட்டு ப்ராசஸிங் பண்ணுற மாதிரி அந்த செவ்வாயோட ஆற்றலை ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறோம். அந்த செவ்வாயோட ஆற்றலை அப்படியே வாங்கிக்கிட்டு செவ்வாயை நினச்சிக்கிட்டு அந்த தண்ணி அதுக்குள்ளே விடுறோம் 3 வாட்டி. மறுபடியும் நின்றுட்டு கையை மூடிக்கிறோம், கண்ணையும் மூடிக்கிறோம். இப்போ மானசீகமாக புதனை நினச்சிக்கிறோம். புதனை அப்படியே மானசீகமாக வணங்கிக்கிட்டு நல்லா ஆழ்ந்து வணங்கிக்கணும். வணங்கிக்கிட்டு அப்படியே கண்ணை திறந்து புதனில் 3 வாட்டி அந்த ஆற்றலை விடுறோம். புதனுக்கு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு பூமியை நினச்சிக்கிறோம். பூமியில் உள்ள ஆற்றலை ஃபுல்லாக அந்த ஆற்றலை வாங்கி பூமியோட எனர்ஜியை விடுறோம். கண்ணை திறந்து தான் விடணும். மறுபடியும் சுக்கிரனை நினச்சிக்கிறோம். சுக்கிரனை கண்ணை மூடி நினச்சிக்கிட்டு சுக்கிரனோட ஆற்றலை கை மூடி வாங்கிக்கிட்டு அப்படியே சுக்கிரனோட ஆற்றலை அப்படியே கண்ணை திறந்து அந்த தண்ணியில் விடுறோம். அதுக்கப்புறம் குருவை அப்படியே நினச்சிக்கணும். குருக்கிறத குருவோட ஆற்றலை இந்த கையில் வரும். அப்படியே கண்ணை மூடி வாங்கிக்கிட்டு குருவோட தண்ணியை இதை விடுறோம். இது குருவுக்கு ஆற்றலை பாய்ச்சிடும். அப்புறம் அப்படியே சனியை நினச்சிக்கிறோம். சனியோட ஆற்றலை அப்படியே கண்ணை மூடி வாங்கிக்கிறோம். அப்படியே கண்ணை திறந்துக்கிட்டு அந்த கையையும் திறந்து சனியில் விடுறோம். அப்படியே மானசீகமாக வணங்கிட்டு இப்போ நம்மளை சுற்றி செவ்வாய், புதன், பூமி, சுக்கிரன், குரு, சனி மொத்தம் 6 பஞ்சபூத கோள்களோட ஆற்றலும் தண்ணிகளில் இருக்குது. நம்மளை சுற்றி இப்போ வந்து 6 பஞ்சபூத கிரகங்களோட தண்ணியும் எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்குது. நம்ம சூரியனுக்கு நடுவில் நிற்கிறோம். 2 பக்கமும் ராகு கேதை நினச்சிக்கிட்ட வச்சு சூரியன், ராகு கேது, புதன், சுக்கிரன், பூமி, குரு, சனி அப்படின்னு அனைத்து நவக்கோள்களோட ஆற்றலும் நம்மளை சுற்றி இருக்குது. அப்படியே மானசீகமாக வணங்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு செவ்வாய் அப்படியே நினச்சிக்கிறோம். மானசீகமாக நினச்சிக்கிட்டு கொஞ்சோண்டு குடிச்சிக்கிறோம். செவ்வாயோட ஆற்றல் உள்ளார போகுது. அப்படியே செவ்வாயை நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிறோம். அப்போ செவ்வாயோட ஆற்றல் உள்ளாரையும் போகுது, வெளியிலையும் வருது. அதே மாதிரி புதனையும் அப்படியே மனசீகமாக நினச்சிக்கிட்டு புதனோட தெளிச்சிக்கணும் தண்ணியை. அதே மாதிரி பூமியையும் குடிச்சிக்கிட்டு
பூமியை நினச்சிக்கிட்டே குடிக்கணும். குடிக்கும்போது பூமியை நினச்சிக்கிட்டே குடிக்கணும். பூமியோட இதையும் அப்படி நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கணும். அதே மாதிரி சுக்கிரன், சுக்கிரனோட ஆற்றலை நினச்சிக்கிட்டு சுக்கிரன் நினச்சிக்கிட்டே குடிக்கணும். சுக்கிரனோடதை அப்படியே நினச்சிக்கிட்டு தெளிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் குரு, குருவோடதை அப்படியே குருவை நினச்சிக்கிட்டு குருவோட இதை அப்படியே தெளிச்சிக்கிறோம். அதே மாதிரி சனி, சனியை அப்படியே மானசிகமாக நினச்சிக்கிட்டு அப்படியே சனியோட ஆற்றலை குடிக்கிறோம், அதை தெளிச்சிக்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய சுற்றி இருக்கிற காந்தப்புலம் வந்து சூரியன்லேருந்து ஆரம்பித்து ராகு, கேது, புதன், செவ்வாய், புதன், பூமி, சுக்கிரன், குரு, சனி அப்படிங்கிற எல்லா காந்தாற்றலும் உடலுக்குள்ளே போகுது கூடிய தண்ணீர் வழியாக. அப்படியே அந்த ஆற்றல் மாறி நம்மளுக்கு உடல்நலம், நீளாயுள், நிறைய செல்வம், வியர்ப்புகள், நம்மளோட காந்தப்புலமே மாறுது. அப்படியே மானசீகமாக வணங்கிக்கிட்டு, இது ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு, ரொம்ப ரொம்ப ஆன்மீகத்தில் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு இதை செய்யும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே கோள்களை பற்றி தெரியும், சூரியன், ராகு, கேதை பற்றி தெரியும். அப்போ உள்ளும் புறமும் அது தூய்மையடையுது. கண்ணை மூடிக்கிட்டு திறந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு செய்கிற பொசிஷன் தான் நல்லது. சுற்றி அப்போ தான் வசதியாக இருக்கும். ஆரம்ப நிலையில் இந்த பயிற்சி செஞ்சவங்களுக்கு எல்லா வித தடங்களும் நின்றி எல்லா குருவர்களோடும் இறையவர்களோடும் வள்ளலாரையும் மகரிஷியும் வணங்கி இந்த தியானத்தை சொல்லித்தரோம். இது ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு இந்த தியானம். இது பயன்பெற்று எல்லாரும் வாழணும்னு வாழ்வளமுடன் வாழ்த்துறோம். நன்றி. அப்படியே அப்படியே